கொக்கும் ஆமையும். குட்டி ஸ்டோரி குட்டி ஸ்டோரி குட்டி ஸ்டோரி. ஹலோ குட்டீஸ், ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? குட்டீஸ், உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க நல்லது சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அவங்க நமக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லுவாங்க. உலகத்திலே உங்களை பற்றி நல்லதாக யோசிக்கிறவங்க யார் தெரியுமா? உங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு நடக்கணும். ஓகே குட்டீஸ், இப்போ குட்டி கதைக்கு போகலாமா? ஒரு கிராமத்தின் நடுவில் குளம் ஒன்று இருந்தது. அதில் ஏராளமான மீன்களும் பிற நீர்வாழ் உயிரினங்களும் ஓர் ஆமையும் வாழ்ந்து வந்தன. ஒரு சமயம் மழையின்றி குளம் நீரின்றி வற்றத் துவங்கியது. குளத்தில் இருந்த மீன்கள் அருகில் இருந்த வாய்க்கால் வழியே தப்பி வேறு குளத்திற்கு சென்றன. ஆனால் ஆமையால் அப்படி செல்லவே இயலவில்லை. ஆகவே தன் நண்பனான கொக்கிடம் சென்றது ஆமை. என் நண்பனே கொக்கே, எனக்கு உதவி செய்யுங்கள். எல்லோரும் இந்த குளத்தை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் என்னால் முடியவில்லை. நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும். நான் வேறு இடம் சென்று வாழ ஏதாவது வழி கூற வேண்டும் கொக்கே. அதற்கு கொக்கு, இரு நண்பா இரு, நான் ஒரு யோசனை சொல்கிறேன் கேள். அதாவது ஒரு நீண்ட கொம்பை எடுத்துக்கொண்டு 2 கொக்குகள் ஒவ்வொரு புறமும் வாயால் கவ்வி இருக்க, அதன் நடுவில் கொம்பை வாயால் பற்றி கொண்டால் என் நண்பனான கொக்குகள் கொம்பை தூக்கிச் சென்று வேறு நீர் நிறைந்த பகுதியின் அருகில் சென்று உன்னை விட்டு விடுகிறோம். என்ன, சரியா? ஆனால் ஒன்று, இதில் ஒரு ஆபத்தும் இருக்கிறது. அதாவது அவை கொம்பை மேலே தூக்கிச் செல்லும்போது எந்த காரணத்திற்காகவும் நீ வாயை திறக்கக்கூடாது. அப்படி நீ வாயை திறந்து பேசினால் நீ கீழே விழுந்து உன் உயிரை விட நேரிடும். என்ன ஆமையே, நீ இதற்கு தயாரா? சொல் என் நண்பனே. அதற்கு ஆமை, நான் சம்மதிக்கிறேன் கொக்கே என்று கூறியது. அதன்படி கொக்குகள் கொம்பை இருபுறம் பற்றி கொள்ள, ஆமை கொக்கின் நடுவில் வாயால் கவ்விக்கொள்ள, வானில் கொக்குகள் உயர பறந்து சென்று கொண்டிருந்தது. இந்த அதிசய காட்சியை கீழே இருந்து கண்ட ஊர் மக்கள் ஆரவாரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கத்திக்கொண்டு இதை பார்த்து மகிழ்ந்தனர். கீழே ஆரவாரத்தை கேட்ட ஆமை இதை பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் மெலிட, கொக்கிடம் கீழே என்ன சத்தம் என்று கேட்க வாயை திறந்தது. ஆமை அடுத்த வினாடி மேலே இருந்து கீழே விழுந்து உயிரை விட்டது. குட்டீஸ், இதிலிருந்து என்ன தெரிகிறது? நல்லவர்கள் சொல்வதை கேட்காவிட்டால் இப்படிதான் உயிரை விட நேரிடும். என்ன குட்டீஸ், நீங்கள் நல்லவங்க சொல்கிறத கண்டிப்பாக கேட்கணும். ஓகே குட்டீஸ், see you next குட்டி ஸ்டோரி.